மதன காமப்பூ, மதன காமப்பூக்கு ஆண் மரத்துக்கு பூ. இதுக்கு விதைகள் ரொம்ப ரேர் ஆக்சுவலாக. இந்த விதைகள் வந்து பல நாடுகள்லேருந்து என்கிட்ட கேட்குறாங்க. நான் இதுவரை எந்த நாட்டுக்கும் கொடுக்கல. ஏன்னா இது ஒரு ரொம்ப ரேரானது. இதுக்கு விதைகள் வந்து இது பெண் மரத்துக்கு விதை. இந்த விதைகள் வந்து இந்த நண்பர் அநேக விதைகள் வந்து இந்த ஊர் மக்களுக்கு கொடுக்கறதுக்கு எங்கிட்ட கொண்டு தந்தார். அவர் கையாலே கொடுக்க வச்சோம். அந்த ஆனந்தத்தின் மகிழ்ச்சியால் அவருக்கு இந்த மதன காமப்பூ விதைகளை பரிசளிக்கிறேன். இது குறுக்கிறதுக்கு 9 மாதம் ஆகும். ஆனால் 3 விதைக்கு ஒரு விதை தான் குறுக்கும். இதுக்கு முளைப்பு திறன் மிகவும் குறைவு. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், சாம்பல் தண்ணியில் ஒரு 3 நாள் ஊற வச்சுட்டு நடுங்க. அது முளை வந்திருக்கான்னு கிள்ளி பார்த்துடாதுங்க, அது முளைக்கும். 2 விதையாவது முளைக்கும். வாழ்த்துக்கள் நண்பர். பொதுவாக இதே நடும்போது இந்த நண்பர் தான் கேட்டாருன்னு நினைக்கிறேன், நம்ம தலைமுறைக்கு பிரயோஜனப்படாதுன்னு. இவர் மிகவும் அறிவாளி. அவரே வாழ்ந்துட்டு அவரே சாப்பிட்டுட்டு அவரே போய் சேரணும்னு ஆசைப்படுறவர். அந்த மாதிரி மனுஷன் இருக்கக்கூடாது. நம்ம அடுத்த தலைமுறைக்கு என்ன பண்ண போகிறோம்? இப்போ குதிரை பிடிக்கன் விதை பார்த்தீங்கன்னா, நான் 100 கிலோவுக்கு மேல் தமிழ்நாடு ஃபுல்லாக இலவசமாக கொடுத்து நான் நடவும் வச்சுருக்கேன். அது ஏன்னா அடுத்த தலைமுறைக்காக. நான் வந்து 17 வயசு வரை இது இல்லாமல் வாழ்ந்தவன். எனக்கு தான் பசிக்கு அருமை, அன்னத்துக்கு அருமையெல்லாம் எங்களுக்கு தான் தெரியும். அதனால தான் நாங்கள் மக்களுக்கு இதையெல்லாம் கொடுக்குறோம். அதனால் இந்த நண்பருக்கு இந்த விதைகளை கொடுக்குறதில் நான் மிகவும் பெருமைப்படுறேன். இந்த நண்பர் இந்த தலைமுறையில் இதை அனுபவிக்க போகிறது இல்லை. அடுத்த தலைமுறை இல்லை, அதுக்கு அடுத்த தலைமுறை இவரை வாழ்த்தும். அதுக்காக தான் கொடுக்குறோம்.